கொள்கின்றேன். ஒரு 2 விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். டாக்டர் சொல்லும்போது சொன்னாங்க 10 சங்கத்துக்கு நம்ம பிளவுபட்டிருக்கிற 10 சங்கங்கள் இருக்கின்றன. அந்த சங்கங்கள் அத்தனை பேருக்கும் ஐயா போயிட்டு இருக்காங்க, முனைவர் அவர்கள் போயிட்டு இருக்காங்க. யார்கிட்டையும் கெட்ட பேர் கிடையாது. சங்கங்களுக்குள்ளதான் பிளவுகள் தவிர சங்கத்தினுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்கக்கூடிய அந்த ஃபெடரேஷனுக்குள்ள தலைவருக்கு எந்த இதுவும் கிடையாது. அதுல ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, சாதாரணமாக ஒரு குதிரையில சவாரி செய்யறதே ரொம்ப கஷ்டம். பழனவங்க ஒரு குதிரையில பழகி போகலாம். 2 குதிரைகள் சவாரி பண்ண முடியாதுன்னு ஒரு பழமொழி உண்டு. 2 குதிரையில சவாரி செஞ்சவன் கால் உடஞ்சி கிடப்பான் அப்படிம்பாங்க. ஐயா பார்த்தீங்கன்னா 10 குதிரைகள் சவாரி செய்யாது. பார்த்தீங்கன்னா அதாவது நமக்குள்ள பிரிவினைகள் நிறைய இருக்கும். நான் சொன்னாலும் கேட்டுக்குவாங்க, மற்றவர்கள் அமைப்பு சொன்னாலும் கேட்டுக்கிறாங்க, எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிறாங்க. ஐயா சொன்னாங்க எதை சொன்னாலும் தலையாட்டிக்கிறாங்க, கேட்டு வாங்கிக்கிறாங்க, பதில் சொல்றது இல்லை அப்படின்ட்டு. தலைமை பண்பு பயிற்சி பண்ணுறீங்க ஒரு எங்களுக்குலாம் ஒரு கிளாஸ் நடக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, விநாயகர் மாதிரி இருக்கணுமா, நிறைய விஷயங்களை நம்ம கேதர் பண்ணிக்கணும், கேட்டுக்கணும், முடிவை நம்ம தான் எடுக்கணும் அப்படின்னு எங்களுக்குலாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அந்த தலைமை பண்பு பயிற்சி இயற்கையாகவே அவங்களுடைய பழமையாகவே வந்து இருக்கிறது. அதுக்காக அவங்களுடைய பாராட்டுகள். இந்த நேரத்தில் எங்களுக்கெல்லாம் ஒரு ஆதங்கம். இந்த நேரத்தில் நான் அந்த விஷயம் சொல்லணும். அதுக்கு முன்னாடி அதை சொல்லியிருக்கேன். முன்னதாக எனக்கு கொடுத்த பண்புக்கு வாழ்த்துறை. சேவாவும் குடும்பத்தின் சார்பாக நடமாடும் நூலகம் என்ற விருதை நாங்கள் 4-5 ஆண்டுகளுக்கு ஐயா சீர்காழி ராமதாஸ் அவர்களுக்கு நாங்கள் வழங்கி இருக்கிறோம். அடுத்ததாக விடலை கண்ணன் சாரை பற்றி ஒரு ஆர்டிகல் நான் போட்டிருக்கோம். சாரை பற்றியும் முனைவர் அவர்களை பற்றி நான் எழுதியிருந்தோம். இது வந்து நாங்கள் முன்னாடி சொன்னோம் அப்படிங்கிறது இல்லை. நான் முன்னாடி இருந்தால் இந்த சங்கம் தான் எனக்கு தாய் சங்கம். எனக்கு இந்த மாதிரி ஒரு சங்கங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தவர்கள் மேடையில் இவர்கள் எல்லாம் வழிகாட்டி ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் நான் இணைந்து இருக்கிறதுனால எங்களுக்கு வழிகாட்டி எங்களை இப்போ வெளியெல்லாம் செய்ய வேண்டும், எல்லாரையும் பாராட்டுறதுக்கு கற்றுக் கொடுத்தது இந்த குழந்தை சங்கம் என்றால் அது வெளியில்லை. கண்ணன் சார் அவர்களை அந்த நேரத்தில் நாங்கள் பாராட்ட வேண்டிய தருணம். அவர்களுடைய போட்டோ எங்களுக்கு கிடைக்கல. அதுதான் அவர்களுடைய இது. இருந்த போதிலும் மறுபடியும் லேட்டாக கிடைச்சது. நாங்கள் எங்களுடைய மெமண்டோஸ்லாம் விருது தயார் பண்ணுறதுக்கு தாமதமாகிவிடும் என்பதனால் அந்த இதில் இல்லை. ஒரு நாள் அவர்களுக்கு நிச்சயமாக நாங்கள் வழங்குவோம். அடுத்ததாக 3வது விருது ஏற்கக்கூடியவர் RC பாஸ்கர். இன்றைய தினம் அவர்கள் வரவில்லை. அது சேவகம் குழுமம். சேவகம் குழுமம்னாலும் குமார சங்கம் 2 குழுமம் ஒன்று தான். அந்த சேவகம் குழுமம் ஒரு நிகழ்ச்சியை டாக்டர் அவருடைய அனுமதியோடு சொல்கிறேன். RC பாஸ்கர் அதாவது தன்னுடைய உழைப்பால் முன்னேறியவர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. டாக்டர் அவரோட ஒரு மீட்டிங்கில் ஆண்டு விழாவோட சந்திக்கிறாங்க. ஒரு மாதம் 10,000 ரூபாய் அவர்கள் நடத்தக்கூடிய இந்த புற்றுநோயால் பாதிக்கப்படக்கூடிய அன்னையாளர்களுக்கு மாதம் அவங்க முதல் 10 ரூபாய் தராங்க. அப்புறம் இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்ததும் மாதம் 25,000 தருகிறேன் என்று சொன்னார்கள். பிறகு அவசரம் அவர் மாதம் 1,00,000 ரூபாய் தருகிறேன் என்று சொன்னார். டாக்டர் உடனே கொடுத்துருங்க, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க பாஸ்கர். இது இன்று மட்டுமல்ல, தொடர்ந்து செய்வதாக சொல்லியிருக்கீங்க, முடியும் என்னால் என்று சொல்லிக் கொண்டு இன்றைக்கு மேடைக்கு கூட தலை காட்டவில்லை. ஒரு சற்று உடல்நல குறைவு. ஆனாலும் மாதம் 1,00,000 ரூபாய் அந்த செயல் மாதம் 25,000 வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த நேரத்திலே அதையும் சொல்லி இதற்கெல்லாம் காரணம் ஐயா அவர்களுக்கு நன்றி கொள்கிறேன். அடுத்ததாக உரிமையை கேட்டு பெற வேண்டும். எனக்கு ரொம்ப நாள் ஆதங்கம். அது தனிமையில தான் நாங்கள் பேசியிருக்கிறோம். இந்த ஒரு மேடையை அது வாய்ப்பாக கருதி கேட்டுக்கொள்கிறேன். இந்த கேட்க போகிறது யாருக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயா ஆலோசனை கமிட்டியில் எங்களுக்கு சில செய்திகள்லாம் காலையில் வருது. எதையும் நம்பக்கூடாது, செவிவழி செய்திகளை. ஆனாலும் எங்களுக்கு சில மன கஷ்டங்கள். தலைவர் அனுமதியோடு தான் நான் பேச போகிறேன். அதாவது சேவம் குடும்பம் என்ன செஞ்சது, மோதியார் சங்கம் என்ன செஞ்சது, டாக்டர் என்ன செஞ்சுட்டாரு, இதெல்லாம் ஆலோசனை கமிட்டியில் உள்ள சில பேர் பேசிட்டு இருக்கிறதாக எங்களுக்கு வருது. 1000 பேர் 1000 பேசிட்டு போகலாம், அதெல்லாம் இல்லை. உள்ளபடியே சேவை செய்பவர்களுக்கு சில மன கஷ்டங்கள் இருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்றால் 4 பேர் அட்வைசரி கமிட்டியில் இருக்கிறவங்க 2 பேரை விட்டுருங்க. இப்போ புதுசாக வந்திருக்காரு ரமேஷ் சார், நோட்ஸ் கொடுத்துருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுருங்க. அவங்கெல்லாம் கரெக்டாக நடந்துருக்காங்க. எங்களுக்கு எது கொடுத்தாலும் பதவிகள் தான், அவங்களுக்கு கொடுத்தாலும் நாங்கள் அதெல்லாம் பாராட்டுகிறோம். அதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஒரு சில பேர் நாங்கள் தான் மீண்டும் வந்தவங்களுக்கு தான் ஆள் கிடையாது, அதனால் நாங்கள் தான் அட்வைசரி கமிட்டியுடைய தலைவரே அவங்க மாதிரி தான். இன்னும் சொல்லப்போனால் மடாதிபதிக்கு மேலே அவங்க பேசிட்டு இருக்காங்க. அவர்கள் சொல்ற என்ன கிழிச்சதுன்னு கேட்குறாங்க. ஐயா நாங்கள் எதுவுமே கிழிக்கல, கிழிஞ்சு வந்ததை நாங்கள் ஒன்று சேர்க்கிறோம். இதுதான் எங்களோட வேலை. ஒழுங்கி இருக்கிறதெல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் என்ன கிழிச்சோம் நாங்கள் எங்கேயுமே கிழிக்கவே இல்லையா, கிழிச்சதை நாங்கள் ஒன்று சேர்த்துட்டு இருக்கிறோம். இனிமேல்
அடுத்த முறை இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க அட்வைசரி கமிட்டி, அதாவது இந்த சீடர்கள் சங்கம்னு சொல்லியிருக்கீங்க, அதை செயல்படுத்துங்க. சட்டத்தில் வழிவகை இருக்கும். நீங்கள் நினைச்சீங்க எல்லாத்தையும் செய்ய முடியும். ஏன்னா ஒரு வழக்கறிஞர் மதுரை அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். சார் நாங்கள்லாம் சும்மா சார், ஹைகோர்ட் வழக்கறிஞர் கணபதி சுப்ரமணியன் சார் அருமையாக டிராஃப்ட் போட்டார் சார். எங்களால் முடியவே முடியாது சார், எங்கள் சீனியை கூட போட மாட்டார். அப்படிப்பட்ட திறமை, வல்லுநர் எல்லாமே இருக்குது. அதனால் அடுத்த முறை எனக்கெல்லாம் பதவி வேணாம், எங்கள் தலைவருக்கு பதவி வேண்டாம். இந்த டிஎஸ் எல்லாம் இருக்காரு, அவரெல்லாம் போடுங்க பிஓஓ, அவங்களுக்கு அந்த கிராம அளவை தாசில்தார் சொல்லி எல்லாருக்கும் சம பங்கு கண்டிப்பாக நீங்கள் வழங்க வேண்டும். நான் முன்னாடியே சென்ற ஆண்டு இந்த தலைவர்கிட்ட சொல்லியிருந்தேன், அட்வைசரி கமிட்டியில் நம்ம குறிப்பிட்ட தேவையான லெட்டரை சொல்லி கொடுக்காதீங்க, நாங்கள் பார்த்துட்டு பணிந்து நாங்கள் இருக்கிறோம். அதான் எங்களால் முடியாது கேட்டு எப்படி நம்ம வாங்கிடுவோம். எங்கள் தலைவர் இருக்காரு, உங்கள் கூடவே பயணிக்கிறாரு, நிச்சயம் வாங்க முடியும். ஆனால்